சார் இது? என்ன சிக்கன்? இதுக்கு ஏதாவது பேர் வச்சுருவீங்களே? இது ஃபிஷ் குழம்பா? ஓகே. வணக்கம் மக்களே, நான் உங்கள் விக்கி. வெல்கம் பேக் டு விக்கி ஃபுட் அண்ட் டைம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மெஸ்ஸுக்கு தான் வந்திருக்கோம். நாயுடு மெஸ்ஸுன்ற ஒரு ஹோட்டலுக்கு தான். இங்கே என்ன ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்காங்கன்னா எல்லா நான்வெஜ் ஐட்டமும் கொடுத்துட்ருக்காங்க, அன்லிமிட்டடாக மீல்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பரசுராமன் ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. கண்டிப்பாக. ஓகே. ஸோ இங்கே என்னென்ன ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்காங்கன்னா நான்வெஜ் வந்து ஐட்டம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அது கூட வந்து இவங்க களின்ற ஒரு மேட்ரை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அது கூட வந்து கருவாட்டு குழம்பு, ஸோ இது கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் இவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்களா சர்க்கிளில் எல்லாருமே. ஸோ நிறைய பேரால் வீட்டு உணவு சாப்பிட முடியாதுல்ல, அவங்களுக்கு இவங்க வந்து டேரெக்டாக போய் டெலிவரி பண்ணுறாங்க ஃபுட்டெல்லாம். ஸோ முன்னாடியே லாங்லேருந்து யாராவது வரீங்கன்னா ஸோ முன்கூட்டியே வந்து நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஸோ ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருங்க அப்படின்னிங்கன்னா அவர் முன்னாடியே எடுத்து வச்சுருவார். ஏன்னா முன்கூட்டியே காலி ஆகிடுச்சுன்னா லாங்லேருந்து வரவங்களுக்கு கஷ்டமாயிடல. ஸோ அதையும் அவர் சொன்னார். சொல்லிட்டேன். நம்ம போய்ட்டு உள்ளே இருக்கிற ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுவோம். ஸோ நானும் சாப்பிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் மக்கள்கிட்டையும் ரிவ்யூ கேட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வேறு என்ன, ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கோ. இந்த ஹோட்டல் ஃபுல்லாகவே வீட்டு முறையில் அப்படியே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ உணவு மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற டைனிங்காக இருக்கட்டும் எல்லாமே ஸோ வீட்டுக்குள்ளே தான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏசியும் இருக்குது தனியாக. ஸோ ஏசியாக அது மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயும் உங்களுக்கு ஒரு 20 பேர் வரைக்கும் உட்காரலாம் நினைக்கிறேன். அது இல்லாமல் ஃப்ரீஸும் பண்ணுறது இல்லை இவங்க. அன்னன்னைக்கு ஃபுட்டை வந்து அன்றைக்கே முடிச்சிடணும், எதுவுமே ஃப்ரீஸ் பண்ணுறது இல்லை ஃபிஷ்ஷை தவிர. இது ஃபிஷ் குழம்பா? ஓகே. இது சாம்பாரா? ஓகே. இது என்ன கீரை கூட்டா? வா, செம்மையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. ரசம் எல்லாமே சுட 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 ஆவி பறக்குதுங்க. எல்லாமே வீட்டு முறையில் செய்கிறதுல. ஓகே. சிக்கனா சார் இது? என்ன சிக்கன்? இதுக்கு ஏதாவது பேர் வச்சுருவீங்களே? நார்மலாக. ஓகே. சிக்கன் கிரேவியா? ஆமாம். சுட 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 பறக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூட்டம் வேணும். மட்டன் சுக்கா ப்ரிப்பரேஷன் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. என்ன ஃபிஷ்கா இது? சங்கராவா? அப்படியே ஃபுல் மீன் கொடுத்துருவீங்களா? பார்க்கறது பயங்கரமாக இருக்கு. ஓ அப்படி சைஸ் ரேட்டு. பின்னாடி சங்கரா ஃபிஷ்ஷை வந்து ராக் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அதை சாப்பிட்டு பிளாஷ் பண்ணுறோம். ஒன்று வாங்கினா 2 பேர் தாராளமாக சாப்பிட்றலாம். ஆமாம். இதோட ஒரு களி ஒன்று ஒரு ஃப்ரீயாக வரும். இப்போனா சாட்டர்டே சண்டே அதுக்கு ரீப்ளேஸிங் எதாவது பண்ணுவீங்களா? அது நீங்கள் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறதா? காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறது, தனியாகவும் வாங்கணும், தனியாகவும் கொடுக்குவாங்க. ஹாய் சார். வணக்கம். என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ இது வந்து நாயுடு மெஸ் ஐநாவரத்துலேருந்து. இங்கே வந்து அன்லிமிட்டெட் மீல்ஸ் வாங்கினா ஒரு களி ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம். அது என்ன களி நீங்கள் புதுசாக எங்கேயுமே நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. இல்லை, களி கம்பல்சரி கொடுத்துட்ருக்கோம் இப்போதைக்கு. நான்வெஜ்ஜில் எல்லா வெரைட்டியுமே இருக்கும். மட்டன் ஐட்டம் ஃபுல்லாகவே இருக்கும். சிக்கனு, சீ ஃபுட் வந்து ஃபிஷ் ஃப்ரை, கடம்பா தொக்கு, நண்டு, எறா எல்லாமே இருக்கும் இங்கே. அதேமாதிரி சாட்டர்டே சண்டேஸில் வந்து களி இருக்காது, வீக் டேஸில் மட்டும்தான் களி இது பண்ணுவோம். ஸோ மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் நீங்கள் அந்த களி கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே. சாட்டர்டே சண்டே எப்பவுமே கிடையாது. சண்டே இருக்கு. ஓகே. இது இல்லாமல் உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல் எல்லாமே நான்வெஜ் எல்லாமே வந்து வீட்டில் செய்கிற மாதிரி தான் செய்கிறாங்க. ஃபுல்லாக நான் பார்த்து ஒரு ஜென்ஸ் கூட இல்லை, எல்லாருமே லேடிஸ் தான். எல்லாமே லேடிஸ் தான். குக்கிங் எல்லாமே லேடிஸ் தான். ஓகே, சூப்பர். மந்த்லி பேசிஸில் கொஞ்சம் ஒரு 10-15 பேருக்கு வந்து பேச்சுலர்ஸ்க்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம், டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணணுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு ஸ்விக்கிலேயும் பண்ணலாம். ஸ்விக்கியில் இருக்குது.
நீங்கள் எனக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் பேக் பண்ணி வச்சுருவேன். நீங்கள் டன்ஸோ ஏதாவது புக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். டன்ஸோ போட்டுறது மாதிரி. ஓகே. இப்போ லாங்லேருந்து வரவங்கன்னா லாங்லேருந்து வரவங்க எனக்கு கால் பண்ணிட்டு வர்றது நல்லது. ஏன்னா வந்துட்டு இங்கே ஃபுட்டு காலி ஆயிடுச்சு அப்படின்னா கஷ்டமாயிடும் இல்லையா? அதனால் ஓகே, கால் பண்ணி மெனு என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா நான் சொல்லிடுவேன். எது அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை அவங்களுக்காக எடுத்து வச்சுருவோம். டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் மெனு? நம்ம டெய்லி மாற்றிட்டே இருப்போம். ஓ ஓகே, சூப்பர் சார். ஹாய் சார். டெய்லி கஸ்டமரா நீங்கள்? டெய்லி இங்கே வரும்போது தான் சாப்பிடுவோம். இந்த ஏரியா பக்கம் வரும்போது இன்ஸ்பெக்ஷன் வரும்போது தான் சாப்பிடுவோம். ஃபுட்டு எப்படி இருக்குது? ஃபுட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சாப்பிட்டு ½ அன் ஹவர் டைஜஸ்ட் ஆகிடுச்சு. அதான் வீட்டு முறையில் கொடுக்குறாங்க. வீட்டு ஃபுட்டு மாதிரி தான். அந்த பரிமாற இதுவும் வைக்கிற குணமும் வந்து அது நல்லா டீசெண்டாக இருக்குது. பட் சாப்பிட்ற ஃபுட்டுங்களும் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. துவையலும் நல்லா இருக்குது, கூட்டும் நல்லா இருக்குது, சாம்பார் ரசம் நான்வெஜ்ஜும் நல்லா இருக்குது. அன்லிமிட்டட் எவ்வளோ தடவை கேட்டாலும் வைக்கிறாங்க. நான் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. ஒன்ஸு தான். ஓகே. ஃபுல்லாக சாப்பிட முடியாது, ஓரளவு தான் சாப்பிட முடியும். என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ப்ரோ நாங்கள் வந்து மீல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணோம். ஓகே. மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 சொல்லியிருந்தாங்க ஏசி. வெளியே வந்து நான் ஏசியும் இருக்குது. சரி பசங்கள்லாம் வந்ததுனால நாங்கள் ஏசியில் உள்ள வரலாம் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஆசைப்பட்டாங்க. ஸோ ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். பட் சூப்பராக இருக்குது. சட்னி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டரே பார்த்தீங்கன்னா கோவக்காய் சட்னி, கோவக்காய் துவையல், அப்புறம் வேர்க்கடலை போட்டு ஒரு சட்னி துவையல் வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து கோவக்காய் இல்லாமல் இந்த இது என்னது வெண்டைக்காய் துவையல், அதுவும் நல்லாயிருக்கு. அப்புறம் உருளைக்கிழங்கு புட்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது 4 டேஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கு. அது இல்லாமல் நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து போட்டி ஆர்டர் பண்ணோம். அப்புறம் கடம்பா, அப்புறம் வந்து கீரை வச்சாங்க. ஸோ இது வந்து அடிஷ்னலு. இந்த போட்டி கடம்பா அப்புறம் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து அடிஷ்னலாக பண்ணோம். குழம்புலாம் நிறைய வச்சுருக்காங்க. மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, அது இல்லாமல் சிக்கனில் கிரேவி கொஞ்சம் கொடுத்தாங்க. ஸோ அது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். யூஸ்வலாக வந்துச்சுன்னா வந்து காரமாக சாப்பிட மாட்டான். ஆக்சுவலாக அவனே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். எல்லாமே இதெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. என்னென்ன சாப்பிட்டீங்க? மீன், ஃபிஷ்ஷு, ரெண்டும் ஒன்று தான். கடம்பாலாம் நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சா? தேங்க்யூ. சாப்பிடுங்க. பாய். பாய். அவர் பேசுகிறாரா? அவர்கிட்ட கொடுங்க. எப்படி பாருக்கு? ஓகே, தேங்க்யூ. பாய். இல்லை, பனானா லீஃபில் ஹோம் ஃபுட்டு ஹோமில் எப்படி சமைப்போமோ அதே மாதிரி. ஆக்சுவலாக நான் வந்து ஐஎம் ஆந்திரா கை. ஸோ காரசாரமாக நல்லா இருக்குது எல்லாமே. உங்களுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக இருக்கு. ஆமாம், ஏற்ற மாதிரி நல்லா இருக்குது. இந்த துவையல் இதெல்லாம் வச்சுருக்கீங்க, இது நல்ல வெரைட்டிஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்குது. நான்வெஜ்ஜும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா அருமையாக இருக்குது. சாப்பாடு, ரைஸ், மீன் குழம்பு, போட்டி, இவங்க தொகையில்ன்ற ஒரு மேட்ரு கொடுக்குறாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குது? ஐயோ, வேறு லெவலில் இருக்குது. சூப்பர். வேறு என்னென்ன வாங்குனீங்க? இப்போ மீன் சொல்லிடுங்க. ஓகே. மீன் சாப்பிட்ணும், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும். ஒர்த்தா? சூப்பர் ஒர்த்து ப்ரோ. உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பொரியல், பொரியல். நெக்ஸ்ட்டு தொகையலா? வெண்டைக்காயில் தொகையலா? ஓகே. வேர்க்கடலை துவையல், வேர்க்கடலை தொகையல், கோவக்காய் துவையல், கோவக்காய் தொகையல், கீரை. ஆஹா, சுட 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 சாதம் வந்துருச்சு. பொன்னி ரைஸ் தானே இது? டபுள் பொன்னியா? ஆஹா, இது வேறையா? இதே ஒரு ஏரியாவில் குத்தகைக்கு எடுத்து அவங்களே விவசாயம் பண்ணுறது, வெளியே வராது. ஆஹா, நிறைய கதை சொல்கிறீங்களே. நீங்கள் அதான் இந்த பிராண்ட் எங்கே என்னவா எங்கேயுமே கிடைக்காது. ஓகே. ஃப்ரை தொக்கு மாதிரி, சிக்கன் தொக்கா, சுக்கா, ஓகே, சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா வந்துருச்சு. மீன் குழம்பு, ஒத்துங்க. அவங்களோட கடப்பாறை சைஸில் ஒரு ஷீலா மீன் வாங்கியிருக்கோம். செம்மையாக இருக்கும் பார்க்கவே. ஃபஸ்ட்டு அவங்களோட மீன் குழம்பு ட்ரை பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்க அந்த தொகையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தொகையில் தான் சம்திங் ஏதோ ஒரு மேட்ரு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட தொகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெரைட்டி கொடுக்குறாங்க. கோவக்காய் தொகையில் கொடுக்குறாங்க, வேர்க்கடலை தொகையில் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தொகையில். இதுதான் வெண்டைக்காய் தொகையெல்லாம். அதுக்கப்புறம் கீரையில் கூட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அது பார்க்கவே செம்ம டெலிஷியஸாக இருக்குது. அதுக்கப்புறம் சிக்கன் வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் மட்டன். ஸோ இதை ட்ரை பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு அவங்களோட மீன் குழம்பு செம்ம டார்க்காக இருக்குங்க. அவங்களோட மீன் குழம்பு ட்ரை பண்ணிடலாம்.
அம்மா இருக்கா அப்படியே வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அந்த டேஸ்ட் இருக்குது. ஃப்ளேவர்லாம் புளிப்புனஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இல்லாமல், ஸோ நீங்கள் இந்த ஆந்திரா மீல்ஸ்லாம் சாப்பிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பைசினஸ் இருக்கும் தெரியுமா, அந்த ஸ்பைசினஸ் வந்து நல்லா டார்க்காக தெரியுது. அப்படி சாப்பிட்டோன்னே தலைக்கு உச்சியில் ஏறணும்ல அந்த மாதிரி இருக்குது. பட் செம்மையாக இருக்குங்க. ஸ்பைசி மீன் குழம்புனாலே ஸ்பைஸியாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அவங்களோட ஷீலா மீன் ட்ரை பண்ணிடலாம். அப்படியே சென்டர் பார்ட்டை ஓப்பன் பண்ணுவோம். சரியான ஃப்ரெஷ்ஷுங்க. இங்கே பாருங்க, அப்படியே மேலே எடுத்தேனா முள் அலைக்காக வந்துடுச்சு. உள்ள சரியான ஃப்ரெஷ்ஷு. டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த கிறிஸ்பினஸ் சவுண்டு கேட்குதா உங்களுக்கு தெரியல, பட் செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் உள்ளே நல்லா இறங்கியிருக்கு. பார்த்தாலே தெரியும் மசாலா உங்களுக்கு எப்படி உள்ளே இறங்கியிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அவங்களோட சிக்கன் சுக்கா அதை போட்டு ட்ரை பண்ணிடலாம். ஆஹா, ஒரு 2 பீஸ் மட்டும் வச்சு மீன் குழம்போட ஒரு பைட் விட்டா எப்படி இருக்கும். ஸோ சிக்கன் சுக்கா ப்ளஸ் அவங்களோட மீன் குழம்பு. செம்மையாக இருக்குங்க. தனியாக இந்த சிக்கன் சுக்கா மட்டும் தனியாக சாப்பிட்டு பார்ப்போம். செம்மையாக இருக்குது. ரொம்ப ஸ்பைஸ்னஸ் இல்லாமல் கரெக்டான இதில் போட்டு மசாலாவில் போட்டு குக் பண்ணியிருக்காங்க. இவங்க எப்படி பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா கிரேவியில் ஊற வச்சு ஃப்ரை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடாயில் போட்டு வதக்கி எடுக்கிறாங்க. நம்ம அந்த ஷார்ட்ஸ் நம்ம எடுத்துருப்போம், அதை நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. மட்டன் சுக்கா ட்ரை பண்ணிடலாம். ஆஹா, சரியான பீஸு. ஸோ அவங்களோட மட்டன் சுக்கா ட்ரை பண்ணிடலாம். தெரியுதுங்க, வெளியில் நம்ம நார்மலாக சென்னை ஃபுட்டுக்கும் இந்த ஆந்திரா ஸ்டைல் ஃபுட்டுக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியுது. இவங்களோட மசாலா அந்த ஸ்பைசினஸ் தான் மேட்ரு. சூப்பராக இருக்குது மட்டன் சுக்கா. கலரே பாருங்களேன், சும்மா என்ன டார்க்காக இருக்குது. இந்த நான்வெஜ் மீல்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 கொடுக்குறாங்க, 150 கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் மீல்ஸ்னால் உங்களுக்கு 150. நார்மலாக நீங்கள் மீல்ஸ் வாங்கி சாப்பிட்ணுன்னா 130 கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் மீல்ஸில் என்னென்னா அவங்களோட அந்த 3 வகையான தொகையில் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி சைடிஷ் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கணும் பே பண்ணி. ஃபிஷ் பார்த்தீங்கன்னா சைஸ் பொறுத்து தான் உங்களுக்கு அது காசு போடுறாங்க. மட்டன் சுக்காவிலேருந்து சிக்கன் சுக்கா, அது இல்லாமல் நண்டு கிரேவிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒன்று மாறும். அதுக்கப்புறம் கடமாலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு தேவையானது என்னமோ அதை மட்டும் வாங்கி வச்சு நம்மளால் இதே சாப்பிட முடியுமான்னு தெரியல. அவங்களோட கோவக்காய் தொகையில் இதுதான் மேட்ரு. இந்த 3 தான் அவங்களோட தூண் மாதிரி நிற்கிறாங்க. ஸோ அவங்களோட கோவக்காய் தொகையில் போட்டு நல்லா பெரட்டி நல்ல புளிப்பாக இருக்குங்க தொகையில். சரியான மேட்ருங்க. இந்த தொகையில் மட்டும் விட்டாலே போதும் போல, வேறு எந்த சைடிஷுமே வாங்க தேவையில்ல. தொகையிலே அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்களோட வேர்க்கடலை தொகையில். ஸோ இதையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். ஆக்சுவலி இதெல்லாம் சைடிஷ்காக வச்சுக்கணும். நான் வந்து மீல்ஸ் வரையும் ட்ரை பண்ணுறேன், அப்படின்னா தான் அதோட டேஸ்ட்டு தெரியும். இந்த வேர்க்கடலை தொகையில் இவங்க மேலே சின்ன சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட தொகையில் சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குது. பிளாஸ்ட் பண்ணுங்க. வெண்டைக்காய் தொகையில்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. இது ட்ரை பண்ணிடலாம். இதையும் ரைஸ்குள்ளே போட்டு சும்மா ஒரு பெரட்டி போயிடலாம். வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா அந்த பிசுபிசுனஸ் இருக்கும்ல, அது வந்து அந்த சாறு வந்து அப்படியே உங்களுக்கு அந்த தொகையில் பியூராக தெரியுது. வெண்டைக்காய் அப்படியே நசுக்கி வாயில் போட்டால் எடுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க. கீரை கூட்டு எதுக்கு இதை மட்டும் விட்டு வைக்கணும். கீரை கூட்டு சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட அது நம்ம வீட்டிலலாம் சாப்பாடு செஞ்சு கீரை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. கீரை கூட்ட மாதிரி தெரியல, கீரை குழம்பு மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. உருளைக்கிழங்கு பொரியல் அதையும் விட்டு வைக்கக்கூடாது. பொட்டேட்டோ நல்லா ஸ்வீட்டாக, காரம் எதுவுமே தெரியல, நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ரைஸ் ஒர்த்து. வந்தீங்கன்னா மறக்காமல் தொகையில் ஃபுட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஏதாச்சும் சைடிஷ் வாங்கணுன்னா இவங்களோட மீன் வந்து வாங்கி சாப்பிடுங்க. நிறைய பேர் வந்து மீன் தான் பார்சல் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கடமான்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. நமக்கு இதே டைட் ஆகிடும் வயிறு. ஸோ கடமை வந்து வாங்குற நிலமையில நம்ம இல்லை.
ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு ஸோ வந்து என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள், நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள், நான் வந்து அதை எடுத்துக்கிறேன். நான் சாப்பிட்ட வரைக்கும் இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அவுட்டரில் பார்க்குறேன். ஸ்டே டியூன். சரி வாங்கிட்டேன் சார் அவங்கள்ட்ட மட்டன் குழம்பு. நான் கொஞ்சமாக தான் இருக்குது, கடைசியாக இருந்தது. எனக்கு வேணும், கொடுத்தே ஆகணும் சொல்லி கேட்டு வாங்கியிருக்கேன். ரொம்ப ஸ்பைசினஸாக இல்லாமல் கொஞ்சம் மசாலா ஃப்ளேவர் நல்லா தெரியுது. தனியான குழம்பு தான், பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. ஓகே ஓகே. நல்ல ஒரு ஃபுல் மீல்ஸு வேறு மாதிரி சாப்பிட்டாச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. அவங்களோட மீல்ஸில் என்ன பிடிச்சிருந்ததுன்னா அந்த தொகையில் இருக்குது பார்த்திங்களா, 3 வகையான தொகையில், அது சூப்பராக இருந்தது. சைடிஷ் அந்த ஃபிஷ்ஷு வந்து மஸ்ட்ரை வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸாகவே இருந்துச்சு. பேஸ்டான் வந்து சைஸ் தான், சைஸை பொறுத்து தான் இவங்களோட ஃபிஷ் ரேட் கொடுக்குறாங்க. பட் சூப்பராக இருந்துச்சு. வஞ்சரம் வந்தீங்கன்னா வஞ்சரம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த சைடு வந்தேன்னா வஞ்சரம் ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு ரீல்ஸ் மாதிரி அப்டேட் பண்ணுறேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. குழம்புலாம் வேறு மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் அந்த ஃபிஷ் குழம்பு இப்போ வரைக்குமே நாக்கில் நிற்குது அப்படியே தொண்டையில். மட்டன் குழம்பு கொஞ்சம் லிக்விடாக இருந்த மாதிரி இருந்தது. பட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. சாம்பார் எல்லாமே வெஜ் வெரைட்டிஸும் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா டைனிங்கும் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் பார்சலும் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். லாங்லேருந்து வரவங்க ஒரு ஃபோன் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா அவருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன அவ்வளோதான். ஓகே, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சதுன்னா ஒரு லைக்கு கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஸோ 4-5 வீடியோ பாருங்கள், பார்த்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபராக இருக்க முடியும். ஸோ பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வேறு சேனலில் கூட பார்த்துக்கலாம். ஸோ டாடா பாய், see you. நம்ம சப்ஸ்கிரைபர், நியூ சப்ஸ்கிரைபரா, பாய்.